நீங்க கார் ஓட்டிட்டு போகும்போது டேஷ்போர்ட்ல வார்னிங் லைட் எரியலாம். அதை பொருட்படுத்தாம நீங்க பாட்டுக்கு வண்டி ஓட்டிட்டே போக முடியுமா இருக்கும். ஆனா அதை கவனிக்காமலே விட்டுட்டீங்கன்னா பெரிய பிரச்சனையில அது முடியும். போலதான் உணர்ச்சிகளும். விழிப்புணர்வு அப்படின்னா வாழ்க்கை சாதாரணமா போயிட்டு இருந்தாலும் நம்ம உள்ளுக்குள்ள எரியிற அந்த வார்னிங் லைட்டை கவனிக்கணும். மௌனப்படுத்தப்பட்ட பெண்கள் நிறுத்தாம ஓட பழகிட்டாங்க. ஆனா கவனிக்காத அவங்களோட உணர்ச்சிகள் உடல்ல தான் தெரிய வரும். எப்படி விழிப்புணர்வோட வார்னிங் லைட்டை கவனிக்கிறது? ஒரு நிமிஷம் நின்னு உடலை கவனிங்க. நெஞ்சு கனமா இருந்தா வெளியில சொல்லாத சோகம், மன அமைதியே இல்லாம இருந்தா தீராத மனக்குழப்பம், எந்த உணர்வும் இல்லாம மரத்து போன மாதிரி இருந்தாக்க அதுக்கு அர்த்தம் உணர்ச்சி முடக்கம். இந்த எச்சரிக்கைகளை கவனிங்க, புறக்கணிக்காதீங்க. இந்த அறிகுறிகளை முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டா உங்களை நீங்களே பாதுகாக்க முடியும். அதுதான் விழிப்புணர்வு. இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை உங்களோட உணர்ச்சி நிலை கண்காணிப்பு பலகையா உபயோகப்படுத்துங்க. எப்பவும் மௌனமா இருந்து அனுசரிச்சுட்டு போற மற்ற பெண்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க.